காவியஸ்வரூபம் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? காரணம் முக்கியம். இதானியும் காவியஸ்வரூபமாக காரணத்துல சந்தேகம் உண்டா இது படிச்சதுல? வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத மனசு வச்சுக்கோங்க. என்ன வித்தியாசங்கிறத பிரதிபையை படிக்கும் போது தெரியும். விஷயம் என்ன அப்படின்னா, பிரதிபைங்கிறது இப்ப கூட ஏற்படலாம், அப்பப்ப ஏற்படக்கூடியதுன்றார். இது வந்து சம்ஸ்கார விசேஷம். சக்தி அப்படிங்கிறது சம்ஸ்கார விசேஷம் ஆகின்றது. அதனால இப்ப என்னன்னா, சம்ஸ்கார விசேஷம் இந்த ஜென்மாலையும் ஏற்படலாம், பூர்வ ஜென்மாலிருந்து கூட வரலாம். பூர்வ ஜென்மால தனக்கு அனுபவம் இருந்தால் அதனுடைய சம்ஸ்கார விசேஷமாக இந்த ஜென்மால பிறக்கும் போதே கவியாக கூட வரலாம். யாருடைய பட்சத்துல? மம்மடருடைய பட்சத்துல. ஓகேவா? ஆனா ஜெகநாதருடைய பட்சத்துல என்ன சொல்றார்? நவரமோன்மேஷசாலினி பிரதிபா அப்பப்போ உண்டாகக்கூடியது. அதுக்குதான் பிரதிபங்கிறது. நவரமம் அந்த கல்பனா சக்தி, அந்த கவித்துவம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடியது அப்படிங்கிறது. அதனால என்ன பேதம் வரும்? அது பூர்வ ஜென்மத்துல இருந்தா இங்க வேலைக்காக சம்ஸ்காரம் சொல்லலாம். அப்படி ஒருவேளை அந்த பிரதிபைக்கு காரணம் என்னன்னு வரும் பொழுது ரெண்டாக பிரிக்கிறார். அந்த பிரதிபை உண்டாகிறதுக்கு 2 விதமான காரணம். என்ன 2 விதமான காரணம்? ஒன்னு அதிருஷ்டம், இன்னொன்னு விற்பத்தி அபியாசம். விற்பத்தி அபியாசம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது, படிச்சு எழுதி. அப்ப இந்த நிபுணதா அபியாசம் அப்படிங்கிற 2 விஷயம் என்ன எடுத்து அந்த பிரதிபைக்கு காரணமாக ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் யாரோ படிச்சு நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்து ஸ்லோகம்லாம் எழுதி நிறைய கிரந்தங்கள் சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ஒரு காவியம் எழுதுறான். ரைட்டு. அவனுக்கு பிரதிபை வந்துடுத்து அப்படின்னா அவன் காவியம் எழுதுவான். இல்ல சார், இவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஸ்லோகம் சொன்னார். துருவன் ஒரு குழந்தை 5 வயசுல என்ன பண்ண சுவாமி பார்த்து உடனே ஒரு ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்லாம் சொல்றோம் வச்சுப்போம். அங்க இவர் என்ன சொல்றாரு? பிரசங்காதரக்காரன் ஜெகநாதர். அப்ப அங்க அதிருஷ்டம் காரணம். பிரதிபை அங்க வந்திருக்கு. பிரதிபைக்கு என்ன காரணம்? சரியா? ஸோ அதிருஷ்டத்துக்கு குருதேவதாதி பிரசாதம். ஸோ காளிதாசருக்கு காளி அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி அம்பாள் அனுகிரகம் பண்ணவே அவர் சின்ன குழந்தையிலேயே இவர் வந்து திருஞான சம்பந்தர் பாட்டு பாடினார். இப்படி ஏதோ ஒரு ஸோ இந்த அதிருஷ்டம் காரணமாக இருக்கு. ஆக மொத்தம் என்னாச்சு? பிரதிபை தான் காவியத்துக்கு காரணம். ஆனா மம்மண்டருடைய பட்சத்துல சக்தி, நிபுணதா, அபியாசம் அப்படின்னு 3 சேர்ந்து காரணம். அப்ப இவர் பட்சத்துல என்னாச்சு? அதிர்ஷ்டங்கிற விஷயம் வரல. அப்ப நீ என்ன சொல்லுவ? அப்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஒருத்தர் ஸ்லோகம் எழுதுறாரு, அவர் நிபுணதாவும் இல்லை, அபியாசமும் இல்லை இல்லையா? லோகசாஸ்திர காவியாதி வேட்சணாது சான்ஸே இல்லை. ஏன்னா 5 வயசு கூட ஆகல. அபியாசா யார்கிட்ட படிச்சார்? அபியாசமும் இல்லை, சின்ன குழந்தை 5 வயசு. ஞான சம்பந்தர் பாட்டு பாடுறார். பாட்டுன்னா என்ன, ஒரு செய்யுள்னா என்ன, அந்த தமிழ் வார்த்தை கூட தெரியாத வயசுல, அந்த 5 வயசுல ஒரு நதி பாடுறார் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன இவருடைய பட்சத்துல மம்மனுடைய பட்சத்துல என்ன ஆகும்? சம்ஸ்கார விசேஷம். சக்தி சார் பூர்வ ஜென்மாத்துல என்ன பண்ணிட்டார்? அந்த சக்தி இருக்கு, சம்ஸ்கார விசேஷம் தானே. அந்த சக்திங்கிறது முக்கியம். அந்த சக்திக்கு கூட என்னது? நிபுணதாவும் அபியாசமும் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். சரியா? ஸோ முதல்ல கவித்துவ பீஜ ரூபா சம்ஸ்கார விசேஷா என்னது? சக்தி. அந்த கவித்துவ பீஜ ரூபமான சம்ஸ்கார விசேஷம் ஏற்படுவதற்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லாம இதெல்லாம் சேர்ந்தே காரணம். அப்ப நிபுணதாவும் அபியாசமும். அப்ப என்ன பண்ணலாம்? சின்ன குழந்தைக்கு ஏற்படுறதா? அப்ப என்ன பண்ணு? அத வந்து ஜென்மாந்தரியம் சம்ஸ்கார விசேஷம் தானே. ஆனால் நிபுணதா அபியாசங்கள்லாம் பண்ணியிருப்பார். நைபுண்ணிய சம்பாதனம் கூட ஜென்மால பண்ணியிருப்பார். அதே மாதிரி அபியாசம் ஜென்மால பண்ணியிருப்பார். சக்தி ஏற்பட்டுடுத்து, சம்ஸ்காரம் அந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த ஜென்மம் பிறக்கும்போது என்னாச்சு? அவருக்கு அந்த கவித்துவங்கிறது சித்தமாகவே இருக்கு. அதனால கவிதையை பண்றார். சின்ன வயசுலயே கவியாக ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு சமாதானம் நம்மளுடைய பட்சத்தை சொல்ல முடியும். சரியா? அதனால அவர் வந்து
இந்த காளிதாசன் ஆதி விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு, சின்ன வயசுல இருக்கவா இல்ல அபியாசம் பண்ணாதவாலாம் அப்படின்னு விஷயத்துக்கே போகல. அவெல்லாம் பண்ணியிருப்பாப்பா. 3 சேர்ந்து தான் காரணம். வெறும் குயவன் மட்டும் உட்கார்ந்துட்டு மண்ணை பார்த்துட்டே இருந்தான்னா பானை ஆகாது இல்லையா? இல்ல மண்ணும் இதுவும் இருக்கு, சக்கரமும் இருக்கு அப்படின்னா அதுவே மண்ணே தாம்பரம் மேல உட்கார்ந்துட்டு சக்கரம் சுத்த ஆரம்பிக்காது. அதனால இது ஒரு குடம் உண்டாயிருக்குன்னா கண்டிப்பா அங்க சக்கரம் சுத்தி இருக்கணும். சக்கரம் சுத்துற தண்டம் யூஸ் பண்ணியிருக்கணும். அது 2ம் ஜடமான வஸ்துங்கனால அதாவது சரி அதை பண்றதுக்கு ஒருத்த குயவன் உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த குடம் உண்டாகும் போது எந்த குயவன் எந்த சக்கரத்தை வச்சு பண்ணான் தெரியாம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் இருந்தா தான் இந்த குடம் உண்டாயிருக்க முடியுங்கிறது சித்தம். ஆனா ஒருத்தன் காவியம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகணும்? சக்தி, நிபுணதா, அபியாசம் இதெல்லாம் கண்டிப்பா இருந்தே ஆகும். காவிய காரணம் இது 3 சேர்ந்தா இருந்தாகும். என்ன பண்றாரு மெனக்கட்டுன்னு சொல்றா இது ஹேது துதுர்பவே தஸ்ய காவியஸ்ய உத்பவே நிர்மாணே விலாசேச்ச இது ஹேது நது ஹேதவஹான்னு ஸ்பஷ்டமாக இது 3ம் தனித்தனி ஹேது கிடையாது. ஹேதுன்னு 3 சேர்ந்து காரணம்னு கிளியரா சொல்லிட்டார். இந்த இடத்துல தான் ஜெகநாதருங்க இருக்கும் மதபேதம் வரும் அப்படிங்கிறத மனசுல வச்சிருந்தா போறோம். அதை விட நமக்கு அந்த மதபேதம் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த சக்தியும் பிரதிபாவும் ஒண்ணுன்னு தோணும் நமக்கு. ஏன்னா இப்போ முதல்ல கேட்கும் போதே பிரதிபை அப்படிங்கிறது நம்ம பொதுவா பிரதிபைங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தணும். ஸோ பிரதிபையில சக்திக்கும் பிரதிபைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ரைட். இப்ப அடுத்தது காவிய ஸ்வரூபத்தை சொல்றார். அது அதோஷோ சப்தார்த்தோ சகனோ அனலங்கதி புனഃவாபி காரிக்கெல்லாம் அப்படியே நெட்டு பண்ணே வாங்குவோம். மூலத்தை நெட்டு எந்த அளவுக்கு நெட்டு பண்ணாலோ அது வந்து உபயோகமா இருக்கும். அதுவும் டெக்ஸ்ட் காவிய பிரகாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நெட்டு பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உபயோகமா இருக்கும். விஷய பிரதிபாதனம் பண்ணும் பொழுது ஒரு வாக்கியார்த்தம் சொல்றோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு வாக்கியத்தை எடுத்து சொன்னா தப்பா போயிடும். இது உம்மட்டஹா அப்படின்னு சொல்லிட்டோம்னா பேச்சே கிடையாது. சரியா? அதனால இந்த காரிக்கே அப்படி நெட்டு பண்ணுங்க. இன்னைக்கு பாடம் முடிஞ்சோன்னு நெட்டு பண்ணிடுங்கோ. கீழே விற்த்தியும் நெட்டு பண்றது சோதி. நமக்கே அர்த்தம் புரியும். இல்லைன்னா ததோஷோ தத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாது. தது அதோஷோ சப்தார்த்தோ சகுணாவடலங்கதி புனഃவாபி. முதல்ல சாமானிய அர்த்தம் சொல்லி விடுறேன். தத்து சப்தத்துல என்ன சொல்றார்? காவியத்தை எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ முன்னாடி காவியச காரணம் காவியம் தான் இங்க விஷயம்னா சொல்லிட்டார். ஸோ தது நாம காவியம். காவியம் நாம கிம்? அதோஷோ சகுனௌ வாபி புனः அனலங்கிருதி சப்தார்த்தௌ. இதுதான் அன்வயம். அதோஷோ தோஷரஹிதௌ சகுனௌ குண சகிதௌ வாபி புனः அனலங்கிருதி. அனலங்கிருதி द्विवचனம் சப்தார்த்தவுக்கு விசேஷமா வந்ததுனால வாபி புனஹா சில இடங்கள்ல வாபி புனஹா சில இடங்கள்ல அனலங்கிருத்தின்னா அர்த்தம் அலங்காரம் இல்லாதது இல்லையா? அலங்கிருதி இது அனலங்கிருதி द्विवचனம் அனலங்கிருதி என்னது இதெல்லாம் சப்தார்த்தம். ஸோ சப்தார்த்தங்கள் தோஷரகிதமாகவும் குணசகிதமாகவும் சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாதவைகளாகவும் இருந்தாலும் அந்த சப்தார்த்தங்களுக்கு என்ன பேரு? காவியம் பெயர். சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாத போதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லப்பா சில இடம் சார் 10 நாள் வரணும் காலேஜுக்கு 10 நாள் வரணும்னு இருக்கு ரூல்ஸ். இவன் லீவ் ஏதோ கேட்கறான். என்ன சொல்றாரு? அப்பா ஒரு 2-3 நாள் எடுத்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாள் லீவ் எடுத்துக்கோப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 நாள் நீ வான்னு அர்த்தம். 8 நாள் நீ வந்தே ஆகணும்னு அர்த்தம். அதுக்கு மேல எடுக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாளுக்கு மேல லீவ் எடுக்காதுன்னா நீ 8 நாள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம். நீ 2 நாள் எடுத்துக்கிறியா 1 நாள் எடுத்துக்கிறியா அவங்க லீவ் போடுறியா அதுல விஷயம் இல்லை. 8 நாள் நீ மினிமம் வந்தே ஆகணும் இல்லையா? 75% உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருந்தே ஆகணும். அதுக்காக எல்லாரும் 75% இருக்கணுங்கிறது எப்படி சொல்றாரு? வேணும்னா ஒரு 25%, 100 நாள் ஒர்க்கிங் டேஸா 25 நாள் லீவ் எடுத்துக்கோ. என்ன 25 நாள் லீவ் எடுத்துக்கோனா என்ன அர்த்தம்? அவசியம் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அவசியம் எடுத்துக்கணும்னு அர்த்தமா? தேவைப்பட்டால் 25 நாள் எடுத்துக்கோங்கிறது. அதுல கூட தாற்பயம் இல்லை. எங்க தாற்பயம்? 75 நாள் நீ வந்தே ஆகணுங்கிறது தாற்பயம். 75% இல்லைன்னால் ஹால் கிடைக்காது. அதுல முக்கிய தாற்பயம். அந்த 75 அப்படிங்கிறது அவசியம், 25ங்கிறது ஆப்ஷனல்.
உனக்கு வேணும்னா 25ல 20 எடுத்துக்கோ, 25 எடுத்துக்கோ, 15, 5 எதனா எடுத்துக்கோ. சரியா? அப்படிங்கிற மாதிரி அனலங்கிருதி அப்படிங்கிறதுல ஆப்ஷனல். சகுனம் மாதிரி குணத்தோட சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி அனலங்கிருதி அப்படின்னு உடனே அலங்காரம் இல்லாமல் இருக்கணும். அதோஷோ மாதிரி அனலங்கிருதி இல்லையா? அதோஷோக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம்? தோஷரஹிதவ். அப்ப அனலங்கிருதிக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? அலங்கார ரஹிதவுன்னு அர்த்தம் பண்ணணும். அந்த அர்த்தம் பண்றோம். ஆனா வெறும்னே அலங்கார ரஹிதம் சொல்லாமல் அனலங்கிருதி புனഃக்வாபி வாபி புனः அனலங்கிருதி. சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாத போதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடங்கள்லயும் அலங்காரம் இருக்கணும். ஸோ சகுனோ சாலங்காரோ சப்தார்த்தோ அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுறது. சரியா? ஆனால் என்ன அப்படின்னா அலங்காரம் இல்லாத சில இடங்களும் காவியமாக நம்ம ஏத்துன்னு இருக்கோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டார் மம்மடாச்சாரியர், இதுக்கு முன்னாடி சொன்னவா எல்லாரும் யாரெல்லாம் சப்தார்த்தோ காவியம் சொன்னாலும் அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டா? தோஷரஹிதோ குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோன்னு தான் சொல்லிட்டு இருந்தா இல்லையா? குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ இது பொதுவான ஒரு லட்சணமா இருந்தது. மம்மட்டர் என்ன பண்றார்? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாம கூட காவியம் நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கனால வாபி புனகா அனலங்கிருதி சப்தார்த்தோ தது மேல அர்த்தம் பண்றார். தோஷ குணாலங்காராக அவட்சந்தே. நன்னா புரிஞ்சுக்கணும். இனிமே நான் படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன லட்சணம் படிச்சோமோ இதனுடைய விவரணம் தான் முழுக்க. காவிய பிரயோஜனம் சொன்னார், காவிய காரணம் சொன்னார், காவிய ஸ்வரூபம் சொல்றார். இந்த காவிய ஸ்வரூபத்துல என்ன சொல்லியிருக்காரோ தது அதோஷோ சப்தார்த்தோ சகுனோ அனலங்கிருதி வாபி. இதுல அதோஷவும் சொன்னார், தோஷம்னா என்ன, சகுனோ சொல்லியிருக்கார், குணங்கள்னா என்ன, அனலங்கிருதி அலங்காரம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கூடிய சப்தார்த்தம் சொன்னதா, அப்படி சப்தம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, அதுதான் காவியம். காவியங்களுக்கு பேதமாக இருக்கு. இவ்வளவுதான் இந்த டெக்ஸ்ட். ஓகேவா? இது தெரிஞ்சுட்டாச்சு அப்படின்னா காவிய பிரகாசம் நம்ம மனசுல வாங்கிட்டாச்சுன்னு. ஸோ தோஷ குணாலங்காராக வட்சந்தே. தோஷங்கள் குணங்கள் அலங்காரங்கள் என்ன ஒரு 3 விசேஷணமாக சொன்னாரோ அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன் அப்படின்னு போயிட்டார். ஏன்னா தந்தனி பிரகரணம், தோஷ பிரகரணம், குணப்பிரகரணம், அலங்காரம், சாரி உல்லாசமா எழுதுறார். தோஷ உல்லாசம்னு ஒவ்வொருத்தையும் உல்லாசமாகவே பிரிச்சு எழுதுறார். அதனால அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். குவாபி இத்தனேன ஏததாக அனலங்கிருதின்னு சொல்ல குவாபி புனகான் குவாபின்னு சொன்னதுனால இப்ப என்ன தெரியாது? அந்த குவாபின்னு சொன்னதுனால என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன்னு அவரே சொல்றார். இது சர்வத்ர சாலங்காரோ क्वचित् ஸ்புடாலங்கார விரஹே பின்ன காவியத்வஹானி. அனலங்கிருதி குவாபி புனகா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? சர்வத்ர சாலங்காரோ, எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? அலங்காரத்தோட தான் இருக்கணும். கொச்சித்து சில இடங்கள்ல ஸ்புடாலங்கார விரஹேபி, ஸ்புட அலங்கார விரஹே. ஸ்புடன்னா தெளிவாக பளிச்சுன்னு. ஸோ சில இடங்கள்ல வெக்தமாக அலங்காரம் தெரியல. அலங்காரம் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பளிச்சுன்னு அலங்காரம் இங்க தெரியல. அந்த மாதிரி இடங்கள்ல ந காவியத்வஹானி, இந்த காவியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்? புனഃக்வாபி அனலங்கிருதி சொல்லிருக்கேனே தவிர அனலங்காரமாக இருக்கணும், அலங்கார ரகிதமா இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. சில இடங்கள்ல அலங்காரம் இல்லைங்கிறதுனால காவியம் இல்லைன்னு ஆயிடக்கூடாது. அங்க காவியத்துவம் இருக்கு. அதனால இப்ப என்ன அர்த்தம்னா சில இடங்கள்ல அப்படின்னு சொன்னனாலேயே எல்லா இடங்கள்லயும் சர்வத்திர சாலங்காரோ, எல்லா இடத்துலயும் அலங்காரத்தோட சேர்ந்தா இருக்கணும் காவியங்கிறது. இருந்தாலும் கொஜித் ஸ்புடாலங்கார விரகேபி, சில இடங்கள்ல அலங்காரம் இல்லாத ஒரு காரணத்தினால அது காவியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன காவியத்வஹானி. உதாரணம் உதார் யதா யஹ் கௌமாரஹரஸ்ய விஹிவரஹ படி. कौमारहरस्यैव हिवरस्तायेव तैश्रक्षपाः तेजोन्मीलितमालती स्वभयः प्रौढाः कदम्बाङ्गिलाः सा दैवास्मिदशापि तत्र सुहृतं व्यापारलीलाविधौ देवा रोदसी वेदसी दन्धरे चेतः संकण्ठते. तो तेजः संकण्ठते. स्वाधीनपदिकायाः असगत उपभुक्तेष्वपि परोपकरणादिषु उत्कण्ठोत्पत्त्या. நாயகன் பக்கத்துல நாயிகா இருக்கா. சுவாதீன பதிகா, நாயிகா நீங்க
பிரதாபத்தில் படிச்சிருப்பேன். அஷ்டவித நாயிகா அப்படின்ட்டு சுவாதீன பதிகா தேவ விரகோத்தன் விதாதா வாசவ சஞ்சிகா இந்த மாதிரிலாம் இல்லையா விப்ரலப்தா. ஸோ இந்த மாதிரி அதில் சுவாதீன பதிகா நாயகன் கூட தான் இருக்கான். நாயகன் ஒரு பக்கத்தில் இருக்கான். ஆனால் அவ என்ன சொல்றா, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, முன்னாடியே வந்து அந்த நாயகனோட கொஞ்சம் ஊரை சுற்றி இருக்கான் சின்ன வயசுல. அப்புறம் அப்பெல்லாம் தெரியாது இவன் தான் தனக்கு பர்த்தாவா வரப்போறான்னு தெரியாது. அவனே தான் பர்த்தாவா வந்திருக்கான். இருந்தாலும் என்னாச்சு, அவன் என்ன சொல்றா, என்னவே நீங்க தான் பர்த்தாவா வந்திருக்கேள், இருந்தாலும் அப்படி அந்த ஊர் சுத்தமே அங்கதான் மனசு ஏங்குறது. மனசு எங்க இருக்கு, முன்னாடி ஊரை சுத்தின்னு இருந்தோமே அங்கெல்லாம், அப்படியே நம்ம ஊர் கிராமத்துல அந்த நதிக்கரை ஓரமாக சுத்தின்னு இருந்தோமே, அதுதான் மனசு ஏங்குறது. அந்த மாதிரி ஒரு ஒரு சுத்தம் கிடைக்காதா அப்படின்னு மனசு ஏங்குறது அப்படின்னு பேசுகிறார். எஸ் கௌமாரஹரஹா சயேவகி வரஹா, யஹா கௌமாரஹரஹா சயேவகி வரஹா. எவன் கௌமாரஹரனஹா, கௌமாரங்கிற அந்த தசையில இருந்து சந்தோஷப்படுத்தினானோ, சரியா, அவனே இப்ப என்ன பண்றான், சயேவகி வரஹா, அவனே இப்போ வரனாக வந்திருக்கான். வரன்னா மாப்பிள்ள. தாஹா ஏவ சைத்ரக்ஷபாக, இன்னைக்கும் அதே மாதிரி சித்திர மாசம் ராத்திரிகள், சைத்திர டபாகா, சைத்திர மாசத்துல உள்ள டபாகா இரவுகள். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் என்னாச்சு, அங்கங்க அந்த சைத்திர மாசத்துல சில புஷ்பங்கள்லாம் பூக்கும் இல்லையா, அவன் தேச்ச உண்மீலித மாலதி சுரபயா, மாலதி புஷ்பங்கள்லாம் இப்பயும் பூத்துருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி, அதே மாசம் அதே ராத்திரி, இந்த ராத்திரிகள்ல அதே மாதிரி புஷ்பங்கள்லாம் பூத்து வாசனையா இருக்கு. மாலதி சுதபயா, நல்லா வாசனையா இருக்கு. அதே மாதிரி பிரௌடாகா கதம் வானிலாகா, காத்து நன்னா விசு நன்னா வீசுறது. செல்லுன்னு வசந்த காலம் இல்லையா, சைத்திர மாசம் வசந்த ரிது, எல்லாம் காத்தடிக்கிறது. சா சைவாஸ்மி அஹம் சைவ அகம் அஸ்மி, அதே பொண்ணுதான் நான், சரியா, சாச்சை வாஸ்மி. இப்ப என்னாச்சு, நாயகன் அதே நாயகன் தான், அதே மாதிரி நாயிக்கா நான் தான். அன்னைக்கு எதெல்லாம் உத்தீபனமாக இருந்ததோ, அந்த இரவுகள், வசந்த காலங்கள், மாலதி சுரபி மாதிரி பிரௌடமான கதம்ப அனிலம் எல்லாம் இருக்கு சார். ததாபி எல்லாம் இருக்கு சொல்லிட்டு கடைசியில என்ன ததாபி இருந்த போதிலும், பட்னு சொன்னாலே இல்லையா, இங்கிலீஷ்ல பட்டுங்கிற வார்த்தையை விட மோசமான வார்த்தைகளே கிடையாது. இந்த ஒரு வார்த்தையை போட்டோம் சொல்லு, பதத்தை போட்டோம்னா மொத்தம் முடிஞ்சது. எல்லாத்தையும் சொல்லிட்டு அரை மணி நேரம் இதை பத்தி ஆஹாவும் சொல்லிட்டு பட் அப்படின்னு வச்சுக்கோ, இவ்வளவும் அப்படியே மைனஸ் பாயிண்ட். சரியா, பட்னு சொன்ன அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். சார் சார் தெரியுமோ இல்லையோ, காலேஜுக்கு வந்துடுவான் சார், 10 மணினா 10 நிமிஷம் ஷார்ப்பாக வந்துடுவான், பங்க்சுவாலிட்டி. ஒரு கிளாஸை விட மாட்டான், மீட்டிங்லாம் கலந்துப்பான். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கலாம்னு வந்திருக்காரு, இந்த பையனுக்கு இதை பண்ணலாமான்ட்டு, இல்லை காலேஜுக்கு இதாக பண்ணலாமான்ட்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டே ஆஹா ஓஹோன்னு நினைச்சேன். அப்படியே மனசுக்குள்ள ஒரு கம்பீரமான எண்ணம் வந்து கடைசியில பட்டுன்னு ஆனால் அப்படின்னு போச்சு, மொத்தம் டவுன் ஆயிடும். அதனால சம்ஸ்கிருத ததாபி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் என்ன, இருந்தாலும் ததாபி தத்ர சுரத வியாபார லீலாவிதோ ரேவாரோதசி வேதசி தருதலே சேதா சமுத்கண்டதே. தத்ர சுரத வியாபார லீலாவிதோ, சுரத வியாபாரம் சுங்கார சேஷ்டைகள்ல ரேவாரோதசி பரஸ்பரம் பார்த்துக்கிறது, சிரிக்கிறது அப்படிங்கிற இந்த சிங்கார சேஷ்டைகள் இருக்கே, சுரத வியாபார லீலா, அவைகள்ல ரேவாரோதசி, ரேவானுடைய ரேவா நதி, அந்த ரேவா நதியினுடைய ரோதசி கரையில வேதசி தருதலே, அந்த வேதசின்னு சொல்லக்கூடிய வேதஸ்னு தர்ப விசேஷங்கள் அதெல்லாம் புதுசு புதுசா மரம் மாதிரி முளைச்சு கிடக்கு, அதனுடைய அடியில சேதா சமுத்கண்டதே, மனசு அங்கதான் போறது, அதுதான் அதை ஏங்கிறது இல்லையா. ரொம்ப சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சில விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஏதோ ஹோட்டல் போறே வச்சுக்கோ, திடீர்னு போற எங்கேயோ திருச்சியில ஏதோ ஒரு ஹோட்டல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சாப்பாடு,
பிரமாதமா இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி திருச்சி வந்தா இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் பிரமாதமா இருக்குடான்னு சொல்றேன். அதே ஹோட்டல் அடுத்த மாசம் ஏதோ டூருக்கு போனேன். அங்கேயே அது சாப்பிடணும் அப்படின்னு மெனக்கெட்டு அன்னைக்கு போய் உட்கார்ந்தா, அதேதான் இன்னைக்கும் அதே ஐட்டம், அதே இன்னும் சொல்லப்போனா அதே எக்ஸாக்ட் மெனு. அன்னைக்கு எந்த கீரையோ அதே கீரை தான் இன்னைக்கும். இன்னைக்கும் அதே கறி தான். எல்லாம் அதேதான். சாப்பிட்டு என்ன சொல்றான், இன்னைக்கு இல்ல அன்னைக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அன்னைக்கு ஏன்பா அதே ஹோட்டல், அதே கடை, அதே எல்லாம் அதேதான். அதே மெனு, அதே ஆகாரம், அதே தான். எல்லாம் அதே ஐட்டம். அதுதான் என்ன பண்றான், எண்ணம் தோன்றது, இல்ல சார் அவ்வளவுதான், அன்னைக்கு மாதிரி இல்ல அப்படின்னு மனசு இப்ப எங்க ஏங்குறதான். நீ சாப்பிடுங்க அன்னைக்கு அந்த டேஸ்ட்டுக்கு ஏங்குறது நாக்கு அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? சரவணபவன்ல இப்போ காஃபி எல்லாம் பழைய மாதிரி இல்லை சார். அதுக்காக மெனக்கட்டு நான் திருநெல்வேலி ஹல்வான்னு ஒண்ணு இல்லையா, அந்த ஊர்ல போய் சாப்பிட்டு அந்த அந்த கடையில வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்கி சாப்பிட்டுருக்கான். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்றான், அதுக்காக பர்டிகுலரா அந்த கியூல நின்று வாங்கிட்டு அப்புறம் பொறுத்து போல இருக்கு அந்த ஒரு குவாலிட்டி எல்லாம் இப்போ அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அப்ப எங்க மனசு எங்க இருக்குங்கிறான், அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு. ஸோ இந்த எண்ணத்துல இவரெல்லாம் என்ன சொல்றா, என்னவே இருக்கட்டுமே தாயேவ சைத்திரக்ஷபாக எல்லாம் கௌமாரகர சேவி வரஹா, நாயிகா நாயகன் உத்தீப விபாவம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் மனசு எங்க எங்கிறதுங்கிற அந்த நாயிகா, ரேவாரோதசி வேதசீதரதலே சேதா சமுத்கண்டதே. சரி, இப்ப இந்த ஸ்லோகம் ஏதாவது அலங்காரம் ஏதாவது தெரியறதா? தெரியறதா? என்ன அலங்காரம்? யாரு ஸ்டுடியா? யார் சொல்லுங்க? ராஜமாக இங்க என்ன பேசுறாங்க? விஷயமே இல்லை. யாகஸ்துதி கண்டிப்பா இல்லை. சரி, அவரே மேலே சொல்ற அத்திர ஸ்புடஹ ந கஷ்டித் அலங்காரஹ, அத்திர அலங்காரஹ ந ஸ்புடஹ. நிறைய விசாரம் இருக்குங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நான் இப்போ முதல்ல ஓரளவுக்கு போர்ஷன் பார்த்துருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த இடங்கள்லாம் திரும்ப காலிபிரகாசம் அந்த காம்படிஷனுக்கு வேணா பார்க்கணும். அதெல்லாம் இந்த ஸ்புடாலங்கார விரகேபி சொன்னார் இல்லையா, கஷ்டித் அனலங்கிருதி புனக்வாபி அப்படிங்கும் பொழுது ஸ்புடாலங்கார விரகேபி ந காவியத்வஹானிஹின்னு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அதனால இவர் மும்மண்டருடைய பட்சத்துல ஒரு 6 விதமாக காவியம் உண்டாரு. 6 விதமாக காவிய லட்சணம். இப்ப நம்ம வந்து பொதுவா என்ன படிக்கிறோம், காவிய லட்சணம் குணாலங்கார செய்தோ சுந்தார்த்தோ தோஷவர்ஜிதோ, இதுதான் காவியம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த அனரங்கதி புனக்வாபின்னு சொன்னதுனால அதுக்கு அர்த்தம் எழுதுறார் ஸ்புடாலங்கார விரகேபின்னு வேற எழுதுறார். மூலம் இல்லையா? காரிக்கையில அனரங்கதி புனக்வாபி, விருத்தில என்ன எழுதுறார், பாபி இத்தனேன ஏததாக இது சர்வத்திர சாலங்காரோ கொஜித் ஸ்புடாலங்கார விரகேபி. ஸோ ஸ்புடமான அலங்காரம் இல்லாத போதிலும் அப்படின்னு சொன்னதுனால என்ன தெரிகிறது, அங்க இப்படி கொஞ்சம் அஸ்புடமாக, அதாவது பளிச்சுன்னு தெரியக்கூடாது, அலங்காரம் இருக்கலாம் சரியா அப்படின்னு தெரிகிறது. அப்படி கண்டிப்பா இருக்கணுமானா அதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்க ரசம் இருந்தால், எங்க ரசம் இருக்கோ அங்க நம்ம என்ன பண்றது இல்லை, இந்த அலங்காரத்துல எதிர்பார்க்கறது இல்லை. அங்க அலங்காரம் தெரியாட்டி கூட காவியம் ஒத்துக்கிறோம். ஏன்னா காவியத்துக்கு முக்கிய பிரயோஜனமே ரசாஸ்வாதம். ரசமே இருக்குன்னா இல்லையா? அதனால அது இப்போ சமையல் சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க, சாதம் இருக்கு, ஏதோ இன்னைக்கு கறி பண்ணலேன்னு, இல்லை குழம்பு இன்னைக்கு பண்ணல, ரசம் தான், சாப்பாடு இல்லையா? சாதம் இல்லை சார், குழம்பு ரசம் கறிலாம் ரெடியா இருக்கு, சாப்பாடு ரெடியா எடுத்தா, குழம்பு ரசம் எல்லாமே இருக்குப்பா, 18 ஐட்டம் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா, சாதம் மட்டும் கிடையாது அப்படின்னா ஒத்துப்பியா? அப்ப என்னாச்சு, பிரதானமான விஷயம் இருந்தால் சில நியூனத்தா இருந்தாலும் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இவர் காவிப்பிரகாசக்காரருடைய பட்சத்துல பிரதானமான ரசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க அலங்காரம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துல அலங்காரம் இல்லாம இருக்கிறது சரியா? அலங்காரம் இல்லாம இருந்தாலும் ரசம் இருக்கணும். அங்க ரசமும் இல்லை அலங்காரம் இல்லைன்னா காவியமே வராது. அப்புறம் ரசம் இருக்கு ஸ்புடாலங்காரம் இல்லைன்னு ஒண்ணு, இன்னொன்னு ரசமும் இருக்கு ஸ்புடாலங்காரம் இருக்கு.
எப்படி ஒரு 6 பேர் சொல்ற சரசம் அஸ்புடாலங்கார சகிதம், சரசம் அலங்கார சூன்யம், நீரசம் ஸ்புடாலங்கார சகிதம், சரசம் ஸ்புடாலங்கார சகிதம், நீரசம் அஸ்புடாலங்கார சகிதம், நீரசம் அலங்கார சூன்யம். ஏதே ஷட்பேதாக காவியஸ்யன்னு வியாக்கியாதா. சரியா? இந்த லட்சணத்தை வச்சுன்னு ஒரு 6 பேதங்களை காவியத்துக்கு 6 விதமான காவியம் சொல்லலாம். சரியா? இந்த விஷயங்கள் நம்ம தனியா பார்ப்போம். இப்ப என்ன இந்த ஸ்லோகத்துல விஷயம் என்ன? அத்திர ந ஸ்புடஹா கஷ்டித் அலங்காரஹா. இப்ப இந்த எஸ்கோமானஹா அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஸ்புடமான அலங்காரம் எதுவும் தெரியலை. ஸ்புடம்னா என்ன அர்த்தம்? பளிச்சில் தெளிவா தெரியும். டக்குன்னு பார்த்த உடனே இங்க இந்த அலங்காரம் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? அதனால என்ன தெரிகிறது? அஸ்புடமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அஸ்புடமாக இருக்குன்னு சொல்ல முடியும். நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கு ஆனா என்ன தீரலைங்கிறான். என்ன அர்த்தம்? என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம்? சுதி ஸ்நேகக்ஷயா நாமோ ஸ்மரதீபே ஜ்வலத்யபி. என்ன அலங்காரம்? விசேஷம் என்னது இது? காரணம் இருந்தும் காரியம் உண்டாகலை. என்ன காரணம் இப்ப இங்க இருக்கு? தீபம் எரியறதுங்கிறது காரணம். தீபம் எரிய என்ன ஆகணும்? என்ன தீரணும் இல்லையா? 2 மணி நேரம் தீபம் எரிஞ்சதுன்னா முதல்ல 2 மணி நேரம் முன்னாடி ஏற்றும் போது எவ்வளவு எண்ணெய் இருந்தோ அப்படியே எண்ணெய் இருக்குமா? இப்போ தீபம் எரிஞ்சுட்டே இருந்தா எண்ணெய் குறைஞ்சுட்டே வரணும்டா. தீபம் இந்த எண்ணெய் தானே சாப்பிடுறது. அப்ப என்னாச்சு? தீபம் எரிய எண்ணெய் குறையணுமா? அப்போ தீப ஜுவலனம் அப்படிங்கிறது காரணம். அப்போ ஸ்நேகக்ஷயா காரியம். தலைகீழ வாங்கிக்கூடாது சார். தீபம் எரியறது தான் சார் என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு அது ரேட் அது ஓகே. தீபம் எரியறது அப்படிங்கிற எரிஞ்சுட்டே இருந்தா என்ன ஆகணுங்க? எண்ணெய் கம்மியாகணும் இல்லையா? ஸோ ஸ்மரதீபே ஜுவலதி அப்பி ஹிருதி ஸ்நேகக்ஷயா நாபூ. இங்கேயோ மன்மத ஜுவாலையானது எரியறது, ஸ்மரதீபம் எரிஞ்சுன்னு இருக்கு நாயிகா மனசுல. ஆனால் ஸ்நேகக்ஷயமானது ஏற்படலை. இன்னும் சொல்ல போனா ஸ்நேகம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. அப்படி என்ன பண்ணிட்டா அது விசேஷோக்தின்னு அலங்காரம். காரியாஜனிகி விசேஷோக்தி சதி அலங்காரம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் தலைகீழ. காரியம் காரணம் இல்லாமலேயே காரியம் ஏற்படுது. காரணம் இல்லாமலேயே என்ன அலங்காரம்? என்ன லட்சணம் இருக்கு? வினாபி ஸ்யாத் காரணம், காரணம் வினாபி காரியஜன்ம சேது பாவனா. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறார் இல்லையா? லாட்சாரசாசிக்தமாக இல்லாத போதிலும் அலாட்சாரசாசிக்தம் அப்படி சரணத்வயம் ரக்தம். காரணம் இல்லை, கால் செவக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த லாட்சாரசம் அது தடவலை, இருந்தாலும் கால் செவப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி இங்க சொல்ல முடியுமா? இங்க அந்த மாதிரி ரெண்டும் சொல்ல முடியும். என்ன? விபாவனா சொல்ல முடியும். விபாவனா என்னது? காரணம் இல்லாமல் காரியம் உண்டாகுது. சரியா? இப்ப பாரு, இங்க என்ன காரியம் உண்டாயிருக்கு? நாயிகா மனசுல என்ன தோன்றது? இந்த புக்ல இல்லடா, நீ என்ன என் மனசு அங்கதான் ஈடுபடுறது. சேதகா சமுத்கண்டதே. உத்கண்டனா ஏக்கம். சோ மனசு எங்க எங்கிறது? இந்த இடத்துல ரேவாரோ ரோதசி வேதசி தருதலே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் மீட் பண்ணானே அந்த இடத்துல தான் மனசு ஈடுபடுறது. இது காரியமா? இதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? இல்ல, இந்த ஏக்கத்துக்கு காரணம் என்ன இருக்கணும்? பொதுவா சொல்ல முடியும். இந்த ஸ்லோகத்தை பார்க்காது. பொதுவா ஒரு விஷயம் நமக்கு ஏங்கறதுக்கு என்னடா காரணம்? அந்த வஸ்துனுடைய அலாபண்டா. ஒரு குழந்தை பொம்மை வேணும் பொம்மைன்னு அழுதுட்டே இருக்கு. எது வரைக்கும் அழும்? அந்த பொம்மையை கொடுக்குற வரைக்கும், வாங்கி தர வரைக்கும் அழுதுன்னு இருக்கும். வாங்கி கொடுத்தா அது ஏக்கம் போயிடும்டா. அப்புறம் அது வந்து ஐயோ எனக்கு பொம்மை வேணும்னு ஏங்காது. எனக்கு அந்த பொம்மையை வாங்கித்தா, பொம்மை வாங்கி, எனக்கு சாக்லேட் வாங்கித்தான்னு அழுதுட்டே இருக்கும். வாங்கி கொடுத்துட்டா என்னை தூக்கிக்கோன்னு கத்திட்டே இருக்கு, அழுதுட்டே இருக்கு. ஏக்கம் எது வரைக்கும் இருக்கும்? தூக்கிக்கிற வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். தூக்கிண்டாச்சுன்னா அப்புறம் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாது. அப்புறம் வேற ஏதாவது குழந்தைய பார்க்கும். அப்புறம் ஸோ பொதுவா நீயே இப்போ என்னது இந்த பைக் வாங்கணும்னு ஏங்கிட்டே இருக்குன்னு. அந்த ஏக்கம் எது வரைக்கும் இருக்கும்?
பைக் வாங்க வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. 4 தடவை ஓட்ட ஆரம்பிச்சுன்னா, ஆஹா அந்த பைக் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குமா திரும்ப? வாங்கியாச்சு. ஸோ எப்பயுமே ஏக்கம், அதாவது ஆசை அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும்? அது கிடைக்காத வரைக்கும். இல்லையா? அது கிடைக்காத வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். அது விஷயமான உத்கண்டையானது இருக்கும். ஆஹா! அது வேணுமே, அது வேணுமே, அத வாங்கணுமே, அத வாங்கணுமே அப்படின்ட்டு. அது கிடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, ஏக்கம் இருக்காது. இல்லையா? அது கிடைச்சப்புறம் ஏங்குறான் அப்படின்னா, அவன் பேராசைக்காரன்னு அர்த்தம். இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறான்? அவன் என்ன அவனுக்கு ஏக்கம் என்னவா இருக்கு? 2 பைக் வச்சுக்கணும். இங்க இருந்து போகறதுக்கு 1, வரதுக்கு 1 அப்படின்னு. அதுலயும் ஏக்கம் இருக்கு. ஸோ அங்க என்னன்னா, ஏக்கம் அப்படிங்கிற உத்கண்டாங்கிறது யாவத் வஸ்து அலாபஹ தாவத் உத்கண்டா பவதி. வஸ்து கிடைக்காத வரைக்கும் தான். வஸ்து கிடைச்சிடுச்சுன்னா உட்கண்ட இருக்கக்கூடாது. இல்லையா? ரைட். இப்போ இவளுக்கு உட்கண்ட இருக்கு. எங்க இருக்குங்கிறா? ரேவா ரேதசி வேதசீதர்களே சேதஸ் உட்கண்டது. அந்த உட்கண்டத்துக்கு என்ன காரணம் இருக்கணும்? ஏக்கத்துக்கு எது காரணமா இருக்கணும்? வஸ்து கிடைக்காம இருக்கணும். அந்த வேதசை தருத்தலத்துல என்ன நடந்தது? நாயக்கன் இந்த நாயகன் அப்ப வந்திருந்தான். இப்ப அந்த நாயகன் இல்ல, வேற யாரோ ஒரு பையன் நிச்சயம் ஆயிடுத்து அப்படின்னா, அவருக்கு அந்த ஏக்கம் வரலாம். இல்ல அன்னைக்கு வந்து சார் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசந்த காலம், சைத்திர மாசம் ராத்திரி. இது வந்து ஏதோ ஆடி மாசம், ஆவணி மாசம் நல்ல வெயில் காலமா பார்த்து வச்சிருக்கா கல்யாணம். அப்படிலாம் இல்ல. அதே சைத்திர மாசம், அதே ராத்திரி. அன்னைக்கு அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரேலாம் மீன்ஸ் அந்த வாசனைகள்லாம் அடிச்சு இன்னைக்கும் அதே மாரி எல்லாம் இருக்கு. எல்லாம் இன்னைக்கு இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணணும் மனசு? வண்டி வாங்கி குடுத்துருக்கான்ப்பா. என்ன இவன் ஆசைப்பட்டது ரூ. 1,00,000 வண்டி. அவர் ஏதோ ஒரு டொக்கா ரூ. 40,000 வாங்கி குடுத்துருக்காரு. இப்போ ஏக்கம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஏன் இருக்கும்? வண்டி வாங்கி குடுத்தாரு. நான் ஆசைப்பட்டது பைக்கு, இவர் ஏதோ ஸ்கூட்டர் வாங்கி குடுத்துருக்காரு. இல்லையா? ஆனா, இங்க இந்த விஷயத்துல என்னாச்சு? அதே பைக் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதான் வாங்கி குடுத்துருக்காரு. இருந்தாலும் ஏதோ எனக்கு சார் அன்னைக்கு ஓட்டி பார்த்தேன் பாருங்க, அந்த பைக் தான் வேணும் அப்படின்ற மாரி. ஷோரூம்ல 10 வண்டி வச்சிருந்தான். இவன் வாங்குறது அன்னைக்கு ஒரு மாடல் இதுக்காக ட்ரையலுக்காக ஒரு வண்டி ஓட்டி பார்த்தான். இன்னைக்கு 10 நாள் கழிச்சு ஒரு வண்டிய எடுத்திருக்கான். இப்ப என்ன சொல்றான்? எனக்கு என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு ஓட்டி பார்த்தேன் பாருங்க, அந்த வண்டி தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வண்டி தான் உனக்கு. அதே வண்டி குடுத்தாச்சு. நம்பர் பிளேட்டு வேற. அவ்வளோதான். வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஆனா எனக்கு அந்த வண்டியில ஓட்டுன மாரி இதுல இல்லைன்னு சொன்னோம்னா யாராவது ஒத்துப்பானா? அதே வண்டி தான் சார். அதே அதே கம்பெனி, அதே இன்ஜின், அதே விஷயம். இது அந்த வண்டி ஓட்டுன மாரி இல்லைன்னு சொன்னான்னா என்ன பண்றது? அந்த மாரி இப்ப என்னாச்சு? வாஸ்தவத்துல உட்கண்டைக்கு எது என்ன காரணமா இருக்கணும்? அது கிடைக்கலேன்னு சொன்னா காரணமா இருக்கணும். அந்த நாயகன் இல்ல. அந்த ஒரு சமயம் இல்ல. அந்த உத்தீபனங்கள்லாம் இப்ப இல்லை. அப்படின்னு சொன்னா பரவால்ல. அதே நாயகன் தான். அதே உத்தீபனங்கள், அதே விஷயம், அதே சாச்சைவாஸ்மி எல்லாம் இருக்கு. ததாபி ம். ரொம்ப யோசிக்காதடா. இதுல என்னன்னா, சேதஸ் சமுத்கண்டா அவ்வளவுதான் விஷயம் காரியம். நீ சாமான்யமா ரொம்ப யோசிச்சேன்னா அது தப்பா போயிடும். சேதஸ் இங்க அலங்காரத்துல நம்ம என்ன பார்க்கணும்? அலங்காரம் எப்படி பார்க்கிறோம் பொதுவா? சந்திரைவ முகம்னா எத வாங்கிக்கிறோம்? அவ்வளவுதான். சந்திரைவ முகம் அப்படிங்கிறது காந்திய வாங்கிக்கிறோம். இல்லையா? நீ உடனே சார் சந்திரைவ முகம் சொல்லிட்டோம். ஆனா யோசிக்கிறான். ஏன் யோசிக்கிறான்னா, அமாவாசை அன்னைக்கு முகம் தெரியுமா? தெரியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படிலாம் பேசக்கூடாது. சந்தனக்குள்ள ஒரு விஷயத்த எல்லாத்தையும் இங்க போட்டு பார்க்கக்கூடாது. சாமியம் எங்க வாங்கிட்டோம்? சாதிஷ்யம் எதுல? காந்திமத்துவம் அப்படிங்கிற விஷயத்த சாதிஷ்யம் வாங்கிட்டோமா? அவ்வளவுதான் பார்க்கணும். இப்ப அதனால இங்க என்ன இப்போ சேதஸ் சமுத்கண்டாக்கு என்ன காரணமா இருக்கலாம்? விவாகமாக கூடிய அந்த நாயிகாக்கு சுரத வியாபார லீலா விதௌ சேதஸ் சமுத்கண்டதே அப்படின்னு சொல்ல. சேதஸ் சமுத்கண்டாக்கு என்ன காரணம் இருக்கலாம்னா, ஒருவேளை வேற நாயக்கன், இல்ல வேற காலங்கள் அப்படின்றது தான் மேபி. ஆனால் இங்க என்னாச்சு? எல்லாம் அதேதான். அன்னைக்கு என்ன இருந்ததோ அதே விஷயங்கள் இன்னைக்கும் இருக்கு. இருந்தாலும் மனசு அங்கதான் தவிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால, அவளுக்கு ஏன் தவிக்கிறது ஒரு விஷயம். அதான் சொன்னேன். அன்னைக்கு ஓட்டுன வண்டி தான் சார் எனக்கு ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் இந்த வண்டி அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு அப்படி ஃபீல் ஆகுறது அவ்வளவுதான். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது சார். வாசம் அதே வண்டி தான். என்னவோ எனக்கு அது ஃபீல் ஆகுது. அப்படின்னு என்ன பண்றான்? சென்டிமென்ட் இருந்துறான். எனக்கு அந்த வண்டியே குடுத்துருங்கோ. சில பேர் இந்த ஷோரூம்ல போனா வச்சுக்கோ, ஒரு ஷோ பீஸ் ஒண்ணு வச்சிருப்பான். அது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு நல்ல பீஸா குடுத்துருவான். இல்ல எனக்கு இதுவே குடுங்க. இல்ல மேடம் அந்த ஷோ பீஸ் தான் வச்சிருக்கோம். இல்ல பரவால்ல எனக்கு இதுவே கொஞ்சம்
சரி அவனுக்கு ரைட். அவனை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறான் ரெண்டும் ஒண்ணுதான். வெளில வச்சிருந்தோம் கொஞ்சம் தூசியா இருக்கும், அது உள்ள டப்பா போட்டு வச்சிருந்தோம், இது வேணுமா எடுத்துக்கோங்க. இவளுக்கு வாங்குறவளுக்கு என்ன தோன்றது, இது ஏதோ நல்லா இருக்குன்னு தோன்றது. அவன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான், ரெண்டும் ஒண்ணுதான் வேணும், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறான். இவளுக்கு என்னவோ இது தோன்றதா இல்லையா? அப்படி சில இடங்கள்ல தோணும். வாசம் அவன் நினைப்பான் இது ஷோ பீஸ், நீங்க போய் கேட்கல, இது வாசம் கொஞ்சம் டர்ட்டியா கூட இருக்கலாம், அப்படி ஏதாவது போட்டு யூஸ் பண்ணி பார்த்துப்பான் அப்படின்னு நினைப்பான். ஆனா இவாளுக்கு தோன்றதுன்னா ரைட்டு. அந்த மாதிரி என்னாச்சு, இங்க சேத சமுத்கண்டாவானது ஏற்படுறது. ஸோ அதுக்கு என்ன காரணம் யோசிக்க வேண்டாம், அவனுக்கு ஏதோ அது மாதிரி ஃபீல் ஆகுது. அலங்காரம் எப்படி இருக்கு, சேத சமுத்கண்டாவுக்கு எது காரணமா இருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா சேத சமுத்கண்டா உண்டாகும் இல்லையா? ஆனா இங்கேயோ இருக்கு. அப்போ நம்ம திருஷ்டியில காரணம் இல்லாமல் காரியம் உண்டா இருக்குன்னு சொல்லாம கூடாதா? காரணம் இல்லாமல், காரணம் என்ன, வஸ்து அலாபா காரணம். ஆனா இங்க வஸ்து அலாபம் இருக்கா? வஸ்துவே இருக்கு, வஸ்து அலாபம் இல்லை, வஸ்து லப்தி லாபகான் தான் இருக்கு. ஆனால் காரணம் இல்லாமலேயே காரியம் உண்டாயிருக்கா, சமுத்கண்டாங்கிற காரியம் உண்டாயிருக்கா, ஏக்கம் உண்டாயிருக்கா அவளுக்கு அப்படின்னு வர்ணிக்கிறானா? ஸோ இங்க விபாவனாங்கிற அலங்காரம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸ்புடமா இருக்கா? இல்ல, ஸ்புடமா இல்ல. அதே மாதிரி விசேஷோக்தியும் சொல்லலாம். விசேஷோக்தி என்ன, காரியம் ஏற்பட்டும் காரியம் ஏற்படல, காரணம் இருந்தும், இது விசேஷோக்தி. இங்க எப்படி சொல்லலாம், காரணம் என்ன, இங்க வஸ்துக்கள், நாயகன், உத்தீபனம் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கா? இதனுடைய காரியம் என்ன, இவ ஆசைப்பட்டா அவன் அதே நாயகன் இப்போ அமைஞ்சிருக்கான். சின்ன வயசுல யார் ஆசைப்பட்டாலோ அதேவன் இப்போ மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கான், அதே சமயம் அதே தான். இப்ப இந்த காரணம்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஸ்ரீ புஷ்கல காரணே. இப்ப என்ன ஏற்படணும், சந்தோஷம் ஏற்படணும், ஏக்கம் ஏற்படக்கூடாது. ஆம்பான் கிடைச்சிருச்சு இல்லையா? நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் கிடைச்சிட்டு சந்தோஷப்படணும் இல்லையா? அவ என்ன சொல்றா, சரி மனசு அங்கதான் எங்க இருந்து. அப்ப வாஸ்தவம் என்ன ஆகணும், இந்த வஸ்துக்களுடைய லாபத்தினால சந்தோஷமானது உத்கண்டா அபாவம் இல்லையா, உத்கண்டா ராகித்யம் தான் இங்க ஏற்படணும், சந்தோஷம் தான் ஏற்படணும். ஆனா அது ஏற்படல. காரிய அஜனிகி, சதி புஷ்கல காரணம், எல்லா காரணமும் இருக்கு, சந்தோஷப்படுறதுக்கான எல்லா காரணமும் இருந்தும் அவளுக்கு சந்தோஷம் ஏற்படல, ஏக்கம்தான் இருக்குன்னு சொல்றான். அப்போ காரியம் ஏற்படல சொல்லாமா? அந்த திருஷ்டியில பார்த்தோம்னா என்ன அலங்காரம் இருக்கு, விசேஷோக்தியும் இருக்கு. காரியாஜனிகி விசேஷோக்தி அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் இந்த அலங்காரங்கள்லாம் ஸ்புடமாக இருக்கு. ந கஷ்டித் அத்திர ஸ்புடா அலங்காரா. சரியா? ஏன்னா அதனால உள்ள சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லைங்க, சமத்காரம் ஒண்ணுங்க. இங்க அலங்காரம் இருக்கு, நம்ம லட்சணத்தை வச்சுட்டு அலங்காரம் இருக்குன்னு கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை. வேணும்னா ஒரு சுவாரஸ்யம், ஓ காரணம் இருந்தும் காரியம் உண்டாகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் தவிர இங்க ஸ்புடமாக அலங்காரம் இல்லை. ஸ்புடமாக அலங்காரம் இருந்தாதான் அந்த சமத்காரம் நமக்கு அலங்காரத்துல இருந்து தெரியறதாக ஆகும். ஸோ இங்க ஸ்புடமான அலங்காரம் இல்லை. சரி, அலங்காரம் இல்லைன்னா காவியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கோமாரகா அப்படிங்கிற ஸ்லோகம் காவியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். அப்படின்னா இல்ல இல்ல, ரசஸ்ய பிராதான்யாது, ரசம் பிரதானமாக இருக்கு சார். இங்க அவருடைய அந்த சிங்காரம் இல்லையா, விக்ரம்ப சிங்காரம், நாயகன் பக்கத்துல தான் அவன் என்ன பண்றா, அந்த இது ஒன்று ஏங்கின்னு இருக்கா. அப்படிங்கிற சிங்காரம் இங்க பிரதானமாக இருக்கு. எப்ப ரசம் பிரதானமாக இருக்கோ அதனாலயே என்ன அலங்காரதா, இங்க அலங்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ இப்ப என்னாச்சு, இந்த இடத்துல எக்கோமார அழகா அப்படிங்கிற ஸ்லோகத்துல காவியத்துவம் சித்திச்சிருக்கு. இங்க காவியம் இல்லை சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல இங்க என்ன இல்லை, ஸ்புடமாக அலங்காரம் இல்லை. சோ இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம காவிய லட்சணம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றார் காவிய பிரகாசக்காரர், தோஷௌ சப்தார்த்தௌ சகுணௌ அனலங்கிருதி புனஸ்வாமி. சோ இந்த மாதிரி இடங்கள் அலங்காரம் இல்லாம போனாலும் கூட காவியத்துவம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி லட்சணம் இருக்கும். எங்க அலங்காரம் இருக்கோ அங்க சந்தேகமே இல்லை, எங்க அலங்காரம் இருக்கோ அங்க அவசியமான அலங்காரம் இருக்கணுங்கிறது வாப்பி புனகா சொன்னதுனாலேயே எல்லா இடத்துலயும் அலங்காரம் இருக்கணும் சுவாமி.
ஒருவேளை அலங்காரம் இல்லைங்கிறதுனால காவியத்துவம் இல்லைன்னு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட். ஸோ இப்படியாக காவிய ஸ்வரூபம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் தத் பேதான் கிரமேனாக. ஸோ இப்போ என்ன பண்ண போறார், ரிவர்ஸ் வர போறார். சரியா? ரிவர்ஸ் மீன்ஸ் முதல்ல தத்துங்கிறனால என்ன சொன்னார், காவியம் சொன்னாரா, தத் தோஷோட தத்துன்னா காவியம், காவியத்துடைய பேதம் சொல்ல போறார். இப்போ இந்த உல்லாசம் முடிஞ்சு படம். சரியா? இதுக்கு அடுத்தது தத்து என்னது, சப்தார்த்தோ காவியம் இல்லையா, அதை சப்தார்த்தம் எடுத்துக்க போறார். அடுத்த 2வது உல்லாசத்துல சப்தம்னா என்ன அப்படின்னு எடுத்து சப்தம் அர்த்தம்லாம் எடுத்துக்க போறார். அதுக்கப்புறம் அதனுடைய விஷயமாகவே 3 4 போகும். 3 நாள்லாம் அது விஷயமாகவே போகும். 5 6 இதனுடைய பேதங்களுடைய லட்சணம் அது சொல்லிட்டு 6ல குணம் சொல்லுவார், 7ல தோஷம், 8ல சரி 6 7ல தோஷம், 8ல குணம், 9ல சப்தாலங்காரம், 10ல அர்த்தாலங்காரம். முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரியாக இப்போ தத் பேதான கிரமேனாக காவியத்தினுடைய பேதத்தை இப்போ கிரமமாக சொல்றார். இப்போ காவியம் 3 விதமாக இருக்கு. காவிய பேதம் பல விதமாக பிரிக்கிறோம். சாமான்யமாக நம்ம திருஷ்யம் ஸ்ரவ்யம் பிரிக்கலாம். பார்க்க தகுந்தது, கேட்க தகுந்தது அப்படின்னு ஒரு பேதம். பொதுவான எல்லா காவியத்திலும் நம்ம ஒன்று திருஷ்ய காவியம் இல்ல ஸ்ரவ்ய காவியம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேதம் நீங்க பிரதாபத்தில் படிச்சிருப்பேன், கத்திய பத்யோ உபயமயம் காவியம் காவியமிதோ விதோ. கத்திய பத்ய உபயமயம். கத்தியமயமான காவியங்கள், பத்தியமயமான காவியங்கள், உபயமயம்னா என்ன அர்த்தம், சம்பூர்வமான காவியங்கள். அது ஒரு பேதம். இப்ப இங்க படிக்கக்கூடியது வேற பேதம். இதை துணியை வச்சுட்டு வெங்கியார்த்தத்தை வச்சுன்னு சொல்றாரு. இதை உத்தம காவியம், மத்தியம காவியம், அதம காவியம் அப்படின்னு சொல்றார். லட்சணம் சொல்லும் பொழுது வெங்கியம் பிரதானமாக இருந்தால் உத்தமம், வெங்கியம் சமமாகவோ இல்ல வாச்சார்த்தத்தை விட கம்மியாக இருந்தாலோ அங்க குணீபூதம் மத்தியமம், வெங்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அதமம் அப்படின்னு வெங்கியத்தை ஒரு ஸ்கேலா வச்சுட்டு வெங்கியத்தினுடைய பிராதான்யே வெங்கியஸ்ய அப்பிராதான்யே வெங்கியஸ்ய அப்பிராப்தோ அதுவா அலாபே அசமத்காரே. வெங்கியத்துக்கு சமத்காரம் ஒன்றும் இருக்கக்கூடாது. குணீபூத வெங்கியத்திலையும் துவனியிலையும் வெங்கியம் சமத்காரியாக இருக்கும். ஆனா அலங்காரத்தில் வரும்பொழுது வெங்கியம் சமத்காரியாக இருக்காது. சரியா? இப்படியாக வெங்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு 3 விதமாக காவியம் பிரிக்கிறார். உத்தமம், மத்தியமம், அதமம். அதான் சொல்றார், இதம் உத்தமம் அதிசயினி வியங்கே வாச்சாத் துவனி புதை கரிதா. இதம் உத்தமம் அதிசயினி வியங்கே வாச்சாத் துவனி புதை கரிதா. இதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இதம் இது காவியம். இதுல வெறும் காரிகைக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். இந்த காவியமானது உத்தமம், உத்தம காவியமாக சொல்லப்படுறது. எப்ப உத்தம காவியம்னு பேரு, அதிசயினி வெங்கே வாச்சாத்து, வாச்சாத்து வெங்கே அதிசயினி சதி. சரியா? வாச்சாத்து வாச்சார்த்தத்தை காட்டிலும் வெங்கே வெங்கியார்த்தமானது அதிசயினி சதி அதிசயமாக இருக்கும். அதிசயம் என்ன அர்த்தம், ஜாஸ்தி அதிகமாக. சரியா? தமிழ் அதிசயம் வேற, சர்ப்ரைஸ் அர்த்தம். இங்க அதிசயினி அப்படிங்கிற சப்தத்துக்கு அதிகம்னு அர்த்தம், அதிசயா. வெங்கியமானது அதிசயமாக இருக்கும் பொழுது ஜாஸ்தினா எதுல ஜாஸ்தி, அதான்பா. வாச்சார்த்தம் 2 பதம், வெங்கியார்த்தம் 4 பதம் தான். புரியலையே. வாச்சார்த்தத்தை காட்டிலும் வெங்கியார்த்தம் அதிசயமாக இருக்கணும். எந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல அதிகமாக இருக்கணும். அதிசயினிங்கிற பதத்துக்கு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துல ஜாஸ்தியா இருக்கணும், எதை காட்டிலும், வாச்சார்த்தத்தை காட்டிலும். கரெக்ட். வாச்சார்த்தத்தை காட்டிலும் விங்கியம் அதிசயாக ஜாஸ்தியாக இருக்கணும். எதுல ஜாஸ்தியா இருக்கணும், சமத்கார காரணத்துல.
சமத்காரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சமத்கார காரணமாக இருக்கக்கூடிய தன்மையில சமத்கார காரித்துவம், சமத்கார அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இதுல விங்கியத்துல. ஸோ வாச்சியார்த்தத்திலையும் ஒரு அழகு இருக்கும், விங்கியார்த்தத்திலையும் அழகு இருக்கும். ஆனால் வாச்சியார்த்தத்தை காட்டிலும் விங்கியார்த்தம் அதிகமான சமத்காரத்தை கொண்டதாக இருக்கும். ஸோ எதுல அதிசயமாக இருக்கும் அப்படின்னா சமத்காரத்துல சொன்ன. இதுல உள்ள அழகு, அது உள்ள அழகு ரெண்டுமே அழகுதான். ஆனா வாச்சியார்த்தத்தை காட்டிலும் அப்படின்னா வாச்சியார்த்தத்துல உள்ள அழகை காட்டிலும் மனசு வச்சுக்கோங்க. வாச்சியார்த்துக்கு என்ன அர்த்தம்? வாச்சியார்த்தே வித்தியமான சமத்காராபேட்சையா விங்கியஸ்ய यदि अधिकचमत्कारः भवति तर्हि सः विङ्ग्यः ध्वनिः इति उच्यते. तदेव काव्यम् उत्तमकाव्यम्. சரியா? அதான் சொல்றார், வாச்சாத்து வாச்சார்த்தத்தை காட்டிலும் விங்கியே விங்கியார்த்தமானது அதிசயினி அதிசாயியாக இருக்கும் பொழுது அது உத்தம காவியம் சொல்லப்படுறது. அதற்கே புதைஹி துவனிஹி கதிதா. இந்த உத்தம காவியமானது பண்டிதர்களால் துவனி என்று சொல்லப்பட்டுள்ளது. சரியா? புதைஹி துவனிஹி கதிதா சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு பிடிச்சி எழுதுறார். நாளைக்கு பார்ப்போம். Ini